ஹலோ கைஸ், குட் மார்னிங். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்போ நேற்று ஒருத்தவங்க வந்து பேசினாங்க. ஒரு வாரமாக நான் மார்க்கே போடலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, 35 தான் மார்க்ல எல்லாம் வருது, எக்ஸாம் ஈஸியாக வந்துருமா, கட் ஆஃப் எவ்வளோ வரும், இதை நினச்சி எனக்கு தூக்கம் வரல இப்படின்ட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு இருக்குது, எனக்கு என்ன பண்ணன்னு தெரில அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச சில விஷயங்கள், அதை வந்து சரி ஒரு வீடியோவாகவே போடலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். ஸோ இத பத்தி நான் பேசணும். என்னோட அபிப்பிராயத்த நான் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். நான் பொதுவா எனக்கு என்ன சொல்லிக்குவேனோ, அத வந்து ஒரு வீடியோவா எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற நெறைய பிரச்சனை வந்து ஆக்சுவலா பெருசே கிடையாது. அந்த நெறைய நேரத்துல அந்த பிரச்சனைய சமாளிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு திறமை நம்மட்ட இருக்காது. நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்திருக்க மாட்டோம். அதுதான் அங்க ரியாலிட்டியா இருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பேங்கிங் டெர்ம்ஸ்லயே சொல்றேனே. முறை நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் போட்டிருப்போம். ஸ்டார்ட்டிங்ல படிக்க ஆரம்பிச்சப்போ ஒரு பிரிலிம்ஸ் லெவல்ல போட்டிருப்போம். ஒரு ஆர்சிய ஃபுல்லா படிச்சு முடிக்கிறதுக்கே அவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும். பஸ்ஸில பார்த்தாலே பயமா இருந்திருக்கும். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு 2 ஒக்காப் வந்திருந்தாலே பாதி சென்டென்ஸே நமக்கு புரியாது. அந்த பேப்பர் வந்து ஒரு மலை மாரி தோணியிருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அங்கங்க வீடியோ பார்த்துருப்போம். தினமும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாபிக்ல அங்கங்க டெஸ்ட் போடுவோம். ரேண்டமா ஒக்காப் படிக்கிறது. ஆ பசில்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 அப்படின்ட்டு போடுறது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 15 தப்பு விட்டது வந்து ஒரு 14, 13ன்னு லைட்டா வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும்ல. அப்போ ஒரு சர்டன் பீரியட்ல வந்து என்ன நடந்துச்சு? நம்ம மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம மொத எழுதுனோம்ல ஒரு பேப்பர். அந்த பேப்பர் வந்து மாறல. அதே பேப்பர் தான். அதுல இருக்கிற கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்ட்லாம் மாறல. பட் இங்க என்ன மாறி இருக்குன்னா, நம்ம தான் மாறியிருக்கோம். நம்மளோட ஸ்கில்லு தான் வளர்ந்திருக்கு. நம்ம ஸ்கில் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ விட பெருசா வளர்ந்துருச்சு. அதனால தான் முன்னாடி வந்து ஒரு மலையா தெரிஞ்ச விஷயம் வந்து, பிரிலிம்ஸ் தானே அப்படின்னு சாதாரணமா நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது வந்து இந்த எக்ஸாமுக்குன்னு மட்டும் இல்ல. லைஃப் ரியாலிட்டியுமே வந்து அதுதான். ஸோ இப்ப இன்னும் 2 நாள்ல நமக்கு வந்து எஸ்பிபிஓ எக்ஸாம் வந்துருச்சு. இப்ப எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி பேப்பர் ஈஸியா இருந்துறணும், கட் ஆஃப் அப்படி வந்துறணும், இவ்வளோ கட் ஆஃப் தான் இருக்கும், இப்படி பயந்துட்டு எந்த ஒரு ப்ரிடிக்ஷனும் நமக்கு வந்து வேணாம். அது வந்து நம்ம நினைக்கவே ஆக்சுவலா கூடாது. எந்த பேப்பர் வந்தாலும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்படி நீங்க நினைச்சுட்டு போங்க. ஏன்னா, இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படி வரும்னா, லக்லலாம் வராது. அந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்து தான் நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பெருசா நம்ம நினைக்கிறது தான் நம்ம தப்பா இருக்கும். அத விட நம்ம ஸ்கில்ஸ நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம உழைக்கணும். அதுதான் இங்க முக்கியம். ஒரு நாள் அப்படி பார்க்கும்போது உங்க ஸ்கில்ஸ் வந்து பெருசா வளர்ந்து நிக்கும். அன்னைக்கு நம்மள பயமுறுத்துன இந்த பிரச்சனைலாம் வந்து நம்ம கண்ணுக்கே வந்து தெரியாம போயிரும். இத இன்னும் ஒரு அழகா சொல்லணும்னா, எனக்கு ஒருத்தவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஒரு டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா வந்து எனக்கு போட்டு காட்டுனாங்க. இப்போ இது வந்து நம்மளோட பிரச்சனை. நம்ம வாழ்க்கைக்குள்ள நமக்கு நெறைய பிரச்சனை இருக்கும்ல. இப்ப இதுதான் நம்ம வாழ்க்கை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஒண்ணு வேலைக்கு போணும், படிக்கணும். என்னமோ ஒண்ணு அத சரி பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம்ல. அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? நம்ம ஸ்கில் வந்து பெருசாயிக்கிட்டே போகும். அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ உங்க பிரச்சனை என்னமோ அதே சைஸ்ல தான் இருக்கும். அத சரி பண்ணிக்கிறதுக்காக இருந்த உங்களோட ஸ்கில்ஸ் வந்து வளர்ந்து, ஒரு பாயிண்ட்ல வந்து இங்க என்னால ஃபுல்லா வரைய முடியல. அது இன்விசிபிள் ஆயிரும். உங்களோட வளர்ச்சி பெருசாயிட்டு, பிரச்சனை வந்து ஷ்ரிங்க் ஆயிரும் அந்த இடத்துல. இத வந்து நான் சும்மா ஒரு கதைக்காகவோ சொல்லல. இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தானே. இப்ப பிரபஞ்சம் மேல இருந்து பார்க்கும்போது, எர்த் ரொம்ப சின்னது. அதுக்குள்ள ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப சின்னது. அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு பிரச்சனைங்கிறது ஒரு தூசி அளவுக்கு ஆயிருதுல்ல. இது வந்து நம்ம நம்பித்தானே ஆகணும். சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தானே இது. அதே சேம் தான் நம்ம லைஃப்ல எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அப்ளை ஆகும்ல. சோ இப்போ இந்த இத நீங்க வாசிச்சு பாருங்களேன். இத நீங்க சும்மா வாசிச்சதுக்கும், இப்ப நீங்க இத வாசிச்சு பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பிரச்சனை எப்பவுமே பெருசு கிடையாது. நம்ம அத விட பெருசா மரமா நிக்காதது தான் இங்க பிரச்சனை. சோ நம்மள நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். அந்த ப்ராப்ளம் வந்து அதுவே காணாம போயிரும். சோ இந்த எக்ஸாமுக்கு போயி நம்ம எவ்ளோ வளர்ந்திருக்கோம்னு அந்த பேப்பருக்கு நம்ம காட்டணும். அப்படி ஒரு எண்ணத்தோட தான் நம்ம உள்ள போணும். சோ இத வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது. அவ்வளவுதாங்க. எஸ்.
ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். உங்க எக்ஸாம்ஸ முடிச்சுட்டு உங்க அட்டெம்ப்ட்ஸ் என்ன? எப்படி ஃபீல் பண்ணீங்கங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது எப்படியா இருந்தாலும் பரவால்ல. நம்ம அத ஃபேஸ் பண்ணத்தான் போறோம். ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். டாட்டா, பை பை. ஆல் த வெரி பெஸ்ட்.